Hi friends, 19th July அன்னைக்கு நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாரும் ஒரு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ளூ ஸ்க்ரீன் வந்திருக்கும். ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருச்சு நீங்கள் அப்படின்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ரீஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல, ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணாலும் திருப்பி அதே ஸ்க்ரீனு அதே இடத்துல வந்து நிற்கும். அது வந்து ஃபோர்ஸ் டு ரீபூட்டுன்னு சொல்லும். நீங்கள் திருப்பி பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நிற்கும். அதனால் வேலை செய்ய முடியல. இந்த ஒரே ஒரு எரர்னால, ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்ததுனால இந்தியா மட்டும் இல்லை, கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ் அந்த கண்ட்ரீஸ், நிறைய ஜப்பான்ஸ், அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லா வேர்ல்டு லெவலில் வந்து இந்த ஒரு இஷ்யூ வந்து பெரிய லெவலில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் ஆப்ரேஷன் சிஸ்டம்ல எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரிய லெவலில் யாராக இருந்தாலும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோஸ்ட்லி நம்ம அதான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு எரர் வருது அப்படின்னா நம்மளால் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியல. கம்ப்யூட்டர் டிபெண்ட் பண்ணி தான் எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து வச்சுருக்கோம். அப்போ கம்ப்யூட்டர் ஆன் ஆகலை அப்படின்னு ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் வந்து 1000 ஃப்ளைட்ஸ்க்கு மேலே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே 1000 ஃப்ளைட்ஸ்க்கு மேலே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைன் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து போர்டிங் பாஸ் கொடுக்க முடியும்? ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணுன்னாலே கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. எல்லா டேட்டா வந்து நம்ம கம்ப்யூட்டரில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் இல்லை, ப்ளூ ஸ்க்ரீன் வருது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கம்ப்யூட்டர் இல்லாமல் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில், நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொச்சி, திருவனந்தபுரம், டெல்லி, மும்பை, பெங்களூர், இந்த ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து, அதாவது இண்டிகோ ஃப்ளைட்ஸ் மட்டும் 283 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அவங்க கேன்சல் பண்ணல, 283 ட்ரிப்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, அதாவது ஃப்ரைடே அன்றைக்கும் சாட்டர்டே அன்றைக்கும் அவங்களுக்கு இருக்கிற 283 ட்ரிப்ஸை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, இது வந்து ஒரு சாதாரண ஒரு இஷ்யூன்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வருது, ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் போக அதோட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் போயிருக்கு. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃப்ளைட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதிகமாக காசு கொடுத்து ஃப்ளைட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போவோம். ட்ரெயினில் போனால் லேட் ஆகும் அப்படின்ட்டு. ஏர்போர்ட்டில் போனால் அங்கே பெரிய க்யூ நிற்கிது. அங்கே என்னன்னு கேட்டால் சிஸ்டம் அப்டேட் ஆகலை, சிஸ்டம் வந்து இது ஆகலை, ஆன் ஆகலை. அவங்களுக்கு அந்த டைம் எல்லாருமே புதுசு. இந்த எரர் வந்து நம்மளுக்கு புதுசு, ஃபஸ்ட் டைம்னால எல்லாருக்குமே வந்து இது என்னதுன்னே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. அதனால் க்யூ வந்து பெரிய க்யூ ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் பண்ண முடியல, பார்கோட் ஸ்கேனிங்கு, பேமெண்ட்டு, டிக்கெட் ரிசர்வேஷன்ஸு, இது எல்லாமே அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாகவே இருந்துருச்சு. ரொம்ப இவங்க மெயினாக வந்து என்னங்கன்னா, அந்த ட்ராவல் பண்ணுவாங்க அங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, போர்டிங் பாஸ் வந்து கொடுக்க முடியல. சரி, மேனுவலாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக கையில் கொடுக்குறாங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியல. அதனால் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து அப்பயே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுதான் கரெக்டான டிசிஷன். ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ப்ளூ ஸ்க்ரீன், அதாவது அந்த ஒரே ஒரு எரர் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து ஆக்கியிருக்கு அப்படின்னா, இது வந்து என்ன காரணம் அப்படின்னா, நான் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம வந்து டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா மேக்லையும் லினக்ஸ்லையும் இந்த ப்ராப்ளம் வந்து வரல, அவங்க ஃபேஸ் பண்ணல. ஓகே, அதே மாதிரி இது வந்து எல்லா கம்ப்யூட்டர்லையும் வரல. யார் அப்டேட்ஸ் வந்து கொடுக்காம வச்சுருந்தாங்களோ அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து அது வந்து ரேண்டமாக இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து பிஎஸ்ஓடி, ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் லெவல் நம்ம பார்க்கும்போது என்ன யோசித்தோம் அப்படின்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் வந்து ஏதோ ஒரு அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அதுக்கு காரணம் அது கிடையாது. அதோட காரணம் வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். க்ரௌட் ஸ்ட்ரைக்னால தான் இந்த பிரச்சனைன்னு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருச்சு. சைபர் செக்யூரிட்டிஸ் வந்து டிஃபெண்டர் மாதிரி அவங்க பயன்படுத்துவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஓஎஸ்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, விண்டோஸ் ஓஎஸ்னால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி, இது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஃப்ளைட் கேன்சலேஷன் ஆகுறது அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடக்க வேண்டிய சர்ஜரிலாம் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இப்போ டேட் கொடுத்துருப்போம் இல்லையா, இன்றைக்கி ஒரு ஐ ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருப்போம். கம்ப்யூட்டரே ஆன் ஆகலைன்னா யார் ஃபஸ்ட்டு போகணும், எந்த டாக்டர் அட்டன் பண்ண போகிறாங்க, என்ன ஃபீஸ் பேமெண்ட், எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கம்ப்யூட்டர் ஆன் ஆகலை அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி நடக்க வேண்டிய சர்ஜரி எல்லாமே டிலே ஆகுது. மேனுவலாக அவங்க வந்து செக் பண்ணுறாங்க, ஒரே குழப்பம். அதே மாதிரி டாக்டரோட அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து நிறைய கேன்சல் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனே வந்து, ஏன்னா பேங்க்கில் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாகவே ஒரு க்யூ நிற்கும். ஒரு பேமெண்ட் பண்ண போகிறோம், பேங்க்லேருந்து பணம் எடுக்க போகிறோம், இல்லை பேமெண்ட் பண்ண போகிறோம், ஏதாவது பண்ணோன்னாலே நம்மளுக்கு பேங்க்கில் க்யூ நிற்கும். ஒரு 10 பேராச்சும் நிற்பாங்க. சர்வர் ஒர்க் ஆகலை,
சிஸ்டம் ஆன் ஆகலை, 2 பேர் தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து கேஷ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. சர்வர் ஒர்க் ஆகலை, சிஸ்டம் ஆன் ஆகலைன்னா எவ்வளோ பிரச்சனை. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த அந்த டைமில் வந்து என்ன தோணும் அப்படின்னா, என்னப்பா இதை நடத்துகிறாங்க பேங்க்கு, என்னப்பா பண்ணுறாங்க, என்ன ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஆன் பண்ண முடியல, எப்போ பார்த்தாலும் இதே ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு எம்ப்ளாயிஸ் மேலே தான் அந்த வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அன்றைக்கி ஃப்ரைடே வந்து அப்படி தான் இருந்துச்சு. அது வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எரர்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வரும்போது தான் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே இது வந்து குளோபல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதாச்சு. ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட 10 மேஜர் பேங்க்ஸில் வந்து சின்னதாக உங்கள் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. பங்குச்சந்தைகளை இதில் வந்து நிறைய அஃபெக்ட் ஆயிடுச்சு. பேங்கிங்கு ப்ளஸ் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ஒரு பக்கம் கேன்சலேஷன்ஸ் ஆகுது, பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பணம் எடுக்க முடியல, பணம் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் லைவாக வந்து சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, லைவ் சேனல்ஸ், பங்குச்சந்தை லைவ் சேனல்ஸ், பங்குச்சந்தை ஒரு பக்கம் இதானாலும் ஆகுது, அது ஒரு பக்கம் ஆகுது. லைவ் சேனல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களால கரெக்டான இது கொடுக்க முடியல. லைவ் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களால வந்து கொடுக்க முடியல. ஃபாரினில் வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஸ்கை அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிலாம் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இஷ்யூ. அதை வந்து அவங்க ஃப்ளாஷ் பண்ணி அப்புறமா சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைணவ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து சென்ட்ரல் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இதனால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஐடி லெவலில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து கால் எடுத்து க்ளோஸ் பண்ணவும் முடியல. என்ன இஷ்யூன்னு ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. மதியானம் ஒரு 12 o'clock வரைக்குமே ஆயிடுச்சு. ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரீபூட் பண்ண சொல்லுங்கள், F12 அமைக்கி பயாஸ்குள்ளே போய் அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணாங்க. பட் வந்து அப்புறமா கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி இதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. விண்டோஸ் டிரைவர்ஸ்குள்ளே போனீங்கன்னா டிரைவர்ஸில் அந்த ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடும். CrowdStrike கம்பெனி அப்படின்றது என்னென்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபார்மு. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, லைவாக வந்து ஏதாவது சைபர் செக்யூரிட்டி அட்டாக் வந்ததுன்னா உங்களை அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலையே. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் US டெக்சாஸ்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட டெக்னாலஜி வந்து ஏஐ டெக்னாலஜி. ரியல் டைமில் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்களோட வேலையை வந்து டிஃபெண்டர் பண்ணுறது தான். 19th அன்னைக்கு அவங்கள ஒரு தப்பான ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டான ஃபைல் வந்து விண்டோஸ் டிரைவர்ஸில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதை நீங்கள் திருப்பி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிங்கனாலும் நீங்கள் அந்த ரிமூவ் பண்ணாமல் அந்த தப்பான அப்டேட் கொடுத்ததுனால அந்த கம்ப்யூட்டர் வந்து திருப்பி அதை என்ன ஃபைன் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ளூ ஸ்க்ரீன் ஏன் வரும் அப்படின்னா விண்டோஸில் அண்ட் ஏதாவது சைபர் செக்யூரிட்டி டிஃபெண்ட் பண்ண வருது, நம்மளை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் அலர்ட்டே வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ப்ளூ ஸ்க்ரீன் அலர்ட் என்ன பண்ணும், ரீஸ்டார்ட் பண்ணிவிடும், நம்மளை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ண விடாது. அதுதான் ப்ளூ ஸ்க்ரீனோட மெயின் பர்பஸே. நம்மளை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபைலான என்ன ஃபைல் எரரோ அதை வந்து சேவ் பண்ணிக்கும். விண்டோஸில் போய் அது வந்து ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அந்த எரரான ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண விட்டுரும். நம்மளை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும் இல்லை ரீபூட் பண்ண சொல்லும். பட் ஆனால் இங்கே வந்து தப்பான ஒரு ஃபைல் அப்டேட் கொடுத்ததுனால CrowdStrike அந்த ஃபைல் வந்து நம்ம விண்டோஸ் டிரைவர்ஸில் போய் சேவ் ஆகிடுது. திருப்பி நம்மளுக்கு அந்த ஃபைல் எரர்னு சொல்லிவிட்டு நமக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் பண்ணுது, சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுது. ஆக்சுவலாக இவங்க பண்ண தப்பு என்னன்னா, CrowdStrike என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தப்பான ஒரு அப்டேட் ஃபைல் கொடுத்ததுனால அந்த ஃபைல் வந்து விண்டோஸில் போய் சேவ் ஆகிடும். விண்டோஸில் ஃபைல் சேவ் ஆகிருக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சைபர் செக்யூரிட்டி அலர்ட் வந்திருக்கு, நம்ம வந்து அதை வந்து அந்த யூசருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் டு ஷட் டவுன், அதாவது ரீபூட் பண்ணணும் இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணணும். அந்த எரர் என்னவோ ஆட்டோமேட்டிக்காக அது ஃபைன் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். பட் ஏன்னா இவங்க தப்பாக கொடுத்த இந்த அப்டேட்னால அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. நம்மளை வந்து இந்த ஃபைல் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அட்டாக் வந்திருக்கு, இதை வந்து நம்ம சிஸ்டத்தை ரீபூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி நம்மளை வந்து அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு, ரீபூட் பண்ணுது. இது வந்து நம்ம வந்து விண்டோஸ் சியில் வந்து விண்டோஸ் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு டிரைவர்ஸ்குள்ளே இந்த ஃபைல் இருக்கும், CrowdStrikeன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் ரிமூவ் பண்ணால் போயிடும். ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு 2 வழியாக பண்ணலாம். பயாஸ் வழியாகவும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் டிரைவர்ஸ்குள்ளே போயிட்டு ரிமூவ் பண்ணாலும் ஃபிக்ஸ் ஆகிடும்.
ஆக்சுவலாக இதோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, CrowdStrikeோட சிஇஓ ஜார்ஜ் கட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த எரரை தனியாக பிரித்து வச்சுட்டோம், டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் சரி பண்ணிவிடுவோம். இது வந்து ஒரு சைபர் கிரைம் அட்டாக்கு, எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி, இல்லை உங்களுக்கு பிரிட்ஜ் ஆயிரும், இல்லை ஒரு டேட்டா உங்களை வந்து எடுத்துருவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. யூஸ்வலாக பண்ண வேண்டிய அப்டேட்டில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு CrowdStrike வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த அப்டேட் வந்து ராங் அப்டேட்ஸ் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதை நாங்கள் வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் கட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ் தளத்தில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ்ல ஒரு தப்பான ஒரு அப்டேட்ஸ் கொடுத்ததுனால கம்ப்யூட்டர் இயங்க முடியல. கம்ப்யூட்டர் டிபெண்ட் பண்ணி இத்தனை தொழில்நுட்பங்கள் இருக்குது. அத்தனை தொழில்நுட்பங்களும் வந்து பாதிப்படையுது, நிறைய சிரமத்துக்கு ஆளாகிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒருத்தரையே நம்ம வந்து நம்பிட்டு இருக்கோம். விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்பிட்டு இருக்கோம். அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி ஜியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதனால் மல்டிபிள் ஆப்ரேட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு இது தப்பு நடந்தாலும் நம்ம வந்து அடுத்த இது பண்ணிக்க முடியும். அதான் ஜியோன்னு சொன்னோம் இல்லையா, ஜியோ, ஏர்டெல், இந்த மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் இருக்கணும். ஜியோ இருக்கணும், ஏர்டெல் இருக்கணும், வோடஃபோன் இருக்கணும், நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குது, எதனா ஒன்று நடக்குது அப்படின்னா அடுத்தது கொஞ்சம் இயங்கும். நீங்கள் ஒரே இதை எல்லாமே டிபெண்ட் பண்ணி இப்போ நடந்தது இல்லையா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் வந்து ஒருத்தரே நம்பிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் காரணம். இந்த வீடியோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது மெயினானது டிசி. அந்த டிசி வந்து என்ன இப்போ வந்து புது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிசியில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.